கர்ண மகாராஜன் வரும்படி உத்தரவு. அப்படியே ஆகட்டும். ஒரு பொண்டாட்டி 3 என்னுடைய பார்த்து விழுந்தபடியா ரொம்ப மங்களமாக வாழ்ந்திருப்பாய். எழுந்து என்னன்ற அவனே கூப்பிடுறான், அவன் வீட்டுக்கே போக மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்து என்ன பண்ண போறான்? 40 பேர் ஆகிக்கிறாங்க மகாராஜா. உங்களுக்கு என்ன கட்டளை தெரியுமா? இந்த நாட்டில் வாழ்ந்தக்கூடிய குடிமக்கள் சேமமாக இருக்காங்களா? சரி மகாராஜா, மகாராணி, உன்னுடைய எஜமானி பொன்மாலை சுகமாக இருக்கின்றாளா? யாருமே தெரியல. மகாராணி அம்மா இருக்கிறாளா? நம்ம செருப்பா கேக்குறியா? யாருமே தெரியல எங்க மகாராணி அம்மாவை இருக்கிறாளான்னு கேக்குறீங்க. யாரும் தெரியாத நான் மகாராணி இருக்கின்றாளா என்று கேட்கிறாயே, கேள்வி கேட்கிறார். தெரியுமா? உன்னுடைய எஜமானி மாநிலத்த குணாளன் எனது பெயர் கண்ண மகாராஜா. கணவன் அழைத்தார் என்று வெகு சீக்கிரமாக சமூகம் அழைத்துவா. அப்படியே புறப்பட யாரோ கண்ண மகாராஜா உங்களை மாலையிட்ட மனவாளரா உங்க வீட்டுக்காரா உங்க ஹஸ்பண்ட் அவங்க அத்தாராவோ காதலா வாரும்படி உத்தரவு. வாரும்படி மாறிதான் பொண்ணு கொட்டு வந்துரு. யாரோ சொன்னது கண்ண மகாராஜா
பார்த்தாயா இல்லம்மா. கல்யாணம் ஆகும்போது பார்த்தாயா இருவளத்தான் என்னடா ஐயோன்றா சொல்லவே கூடாது இருகுலத்தான் ஈன ஜாதி விஜாத்பாகன் சாரதி மன்னன் ஏம்மா, அழைக்கலாமா நான் அரண்மனையில தான் அந்த நைட்டு அந்த ஆளுகிட்ட என்ன விட்டான். யார் விட்டு விட்டா யார் விட்டு விட்டா வெள்ளைக்காரன் நான் மாட்டேன். ஏய் என்ன அழைக்காதல் எப்படிப்பட்டவர் தெரியுமா எப்படி எப்படி தெரியாது தெரியாது இதுவான குலத்திற்கெல்லாம் ஈனமார் பொன்மகன் கையினால் எடுக்க கண்டு ஐயோ கையினால் எடுக்க கண்டு கண்டு இருக்கிறாரா கோடி சொல்வாங்க ஏம்மா, உக்காண்டால அந்த லைட் உள்ள பொறுப்பு அடிக்குது. ஹலோ சைலண்ட் பேசா தலைவரே ஓதாத்தாரு. உக்காண்டியா மணி நேரம் உட்காந்துட்டானா நான் ஆடுறேன். ஓ வயசுக்கு வந்துட்டியா நீ இன்னும் வரல. வரல சரி வழியில் ஒன்று வாங்கி குத்தி நினைக்கிறா நீ வாங்கி கொடுத்த வேலை பேக்கு. இதை கை காட்ட வெள்ளைக்காரா, 10 நாள் கட்டத்துல தண்டு முட்டுது. 10 நாளைக்கு வீட்டு பக்கமே போக மாட்டேன் தீர்ந்து போச்சு நச்சுமாவோட முன்ன என்னடா ஓ ஆமா அப்படி ஏண்டா வாங்க சரி கையில வாட்சி வாங்கி கொடுத்துறீங்கடா அது அதெல்லாம் விட்டு பொறி துண்டேன் அந்த பொறிக்கு தோன்ற புத்தி என்னடா போதாடா அவனுக்கு அட கைதிக்கு போறத பையா பொறிக்கு தோன்ற புத்தி என்னடா என்னடா வச்சிட்டா இல்லம்மா காராக்கல்ல வச்சு 4 கோட்டை வாங்கி குடிச்சிட்டேன் ஏன்டா அங்க வச்ச மாறு வேண்டிய மாறுவாடு வச்சா பொண்டாட்டி தெரிஞ்சு அடிப்பா அதனால வச்சுட்டேன் சாராக்கல்ல ஆமா அப்ப கை மொட்டையா இருக்கா உனக்கு கட்டுறத கட்டுற என்ன திரும்பி கட்டுமா கட்டுமா எப்படி அப்படியா கை அழகா கோத்து கட்டணும்னா ஏன் ஒரு புத்தி ஆயிடுச்சு எங்களை பார்த்தா கார்த்தி மாசம் நாய்ப்படாத பாடுகிற தெற்கு மகாராஜா, அங்கு சென்று உங்க பேரை சொல்ல சொன்னீங்கல்ல, அங்கு சென்று உங்கள் பெயரை உங்க பேரை சொன்னமா இல்லையோ அடியோ அடி என்று அடித்து எனக்கு சொல்லிட்டு விட்டாங்க. இன்னும் ஒரு வழிங்களை சொல்ல வேண்டும் போய் போயோ பட்டாதி இன்னொரு முறை எங்களால போக முடியாது. போட்டிங்க பொண்ணாடி மகாராஜா. ஆர்த்தினும் பூ மலரை சூழ்நிலை ஆமாங்க, வைக்கிறோம்.
சரி ஏன் பயப்படுறீங்க? ஐயோ அடிச்சு பாடிலாம் அழுத்துறாங்க. உன்னை பார்த்தா ஏய், நம்புறேன். இவளை பார்த்தா என் முன்னாடி மட்டும் அடிப்பான்ற. இந்த மாதிரி வரவும் போறவங்களும் அடிப்பான். அவர் கூட வந்து அனுப்பி விட்டாங்க. நீ தான் வர மாட்டேன். மகாராஜா வாயில் வந்தவெல்லாம் பேசிவிட்டு தனியாக இருக்கின்றான். கணவர் அழைத்தார் என்றான். கோபம் பிறக்கும் அல்லவா? நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வீட்டு மங்கே சென்று உண்மை வாழைத்தவனாவன் மகாராஜா வாழ்ந்தவருக்கு உடன் பிறந்த தாயாரியம். அப்படி வாழ்ந்தவருக்கு உடன் பிறந்த தாயாரி என்ற பட்சத்தை நீக்கி துரியோதன லேவலாம் உண்டா கடலை கழிப்பதற்காக அதே பாண்டவர் மீது படையெடுத்த சந்தைக்கு செல்கிறார். கைத்தாம்பூலம் பெற வேண்டும் சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வார்த்தையா என்னுடைய மனைவிக்கு எனக்கு திருமணமாகும் பொழுது என்னுடைய மாமனார் கொடுத்த இந்த உடவா, இந்த உடவாளை காட்டுங்கள். உங்கள் பெண் தொடர்ந்து வருவார். அப்படியே அம்மா மாமியா விட்டு சமாச்சாரம்மா சொல்லக்கூடாது சொல்லிக்கலாம். உனக்கு நல்ல சொல்லிதான் நான் தூக்கி மேலே அடிக்கிறேன். மாமியா மாமியா விட்டு சமாச்சாரமா சொல்ல உங்களை தொட்டு தாலி கட்டிய கணவர் கர்ண மகாராஜா பாண்டவருக்கு தாயாரி. பாண்டவருக்கு அப்படி பாண்டவருக்கு தாயாரியாக இருந்தாலும் அந்த வட்டத்தை நீக்கி உண்ட கடனை கழிப்பதற்காக துரியோதனன் ஏவலா தன்னுடைய பங்காளிகளாகிய பாண்டவர் மீது படையெடுத்து யுத்தத்திற்கு செல்கிறாரா. உங்களுடைய கைத்தாமலை எதிர்பார்க்கிறாரு. அப்படி நீங்க நம்பினா உங்க இருவருக்கு திருமணமாகும் பொழுது உங்க தந்தை கொடுத்த உடை வாழ்த்துவான்னு பார்த்து நீ வந்தா வா, வரலாம் மயரா. பாண்டவருக்கு தாயார் என்று ஆனதுதான் வருவேன். ஆனால் ஒரு விண்ணப்பம் என்ன தெரியுமா? சாலவே
வீரமாய் போனது தந்தை சோமதத்த மகாராஜனுக்கு சுயர் வைத்து அவளி 56 தாசராஜனுக்கு நிருபம் எழுதினார். எல்லாரும் செல்வந்து அமர்ந்தார்கள். என் கரத்தில் மாலை கொடுத்து மகளை உனக்கு அந்த கணவர் கழுத்தில் மாலை போட்டு நீ என் கணவராக தேர்ந்தெடுத்துக் கொள் என்று கட்டளையிட்டார். நான் மாலை எடுத்து அந்த அமர்ந்து அருகாமல் சென்று சுற்றி பார்த்தேன். எனக்கு அழகான ஆடவன் என் கண்ணுக்கு புலப்படவில்லை. இது வீடு வந்து விட்டேன். அதோட உற்று பார்த்தேன். எத்தனை நாட்டு மன்னர் வந்து அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் ஒரு பிடிக்கவில்லை என்று நம் தந்தையிடம் போர் செய்வார் என்று மீண்டும் அங்கு அமர்ந்து அருகாமல் சென்று சுற்றி பார்த்தேன். காலில் 7 பொய்களை பூட்டிக் கொண்டு சூரிய பகவான் கரகர என்று ஒளித்தோன்றியது. இவர்தான் எனக்கு கற்று கணவர் என்று என் கரத்தில் இந்த மாலையை கழுத்தில் போட்டு கணவராக அடைந்தேன். அம்மா அவர்தானடி கர்ண மகாராஜன். உடனே வீடு வந்தேன். வீடு வந்து குடமெடுத்து குளக்கரைக்கு ஜலமெடுக்க சென்றேன். அங்கு பல பெண்கள் இருந்தார்கள். அப்போது ஒரு பெண் கேட்டால் அது வரக்கூடிய பெண் யார் என்று கேட்டால் ஒரு பெண் சொன்னால் பேர் அரசனுக்கு மகளாக பிறந்த இழுகுலத்தாடு மாலையிட்ட பேத எல்லா பெண்களையும் ஏடித்து செய்து நகைத்தாரம்மா. உடனே என்ன செய்தேன்? இந்த குளத்தை திடீரென்று வீசிவிட்டு ஓடி வந்து விட்டேன். உடனே உற்று பார்த்தேன். நமக்கு இந்த வாக்கியம் வேண்டாம் என்று தந்தையிடத்தில் சென்றேன். தந்தை சோமதத்த மகாராஜ் மகளே நீ வாழவங்க வந்துவிட்டால் எல்லா நாட்டு மன்னர் என்னை ஏழு செய்வாரம்மா. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனிடத்தில் சென்று விடம்மா என்று கட்டளையிட்டார். வீடு வரும் நேரத்தில் அங்கு நாட்டுக்கும் கலிங்க தேசத்துக்கும் இடையில் அருமனை கட்டி ஆடர் முகத்தை பார்க்காமல் தனியாக நின்று விட்டேன். அப்படியா? பாண்டவருக்கு தாயாது என்று ஆனதும் அங்கு வருவேன். அவர் முகத்தில் உழைக்க மாட்டேன். திரை போட வேண்டும். திரைக்குள் நான் இருப்பேன். திரைவெளியே அவர் இருக்க வேண்டும். அவர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், எப்படி பாண்டவருக்கு தாயாது என்று சொன்னால் தாம்பலம் கொடுப்பேன். இல்லை என்றால் கொடுக்க மாட்டேன். சரிமா? என்னை பெண்ணே என்று அழைக்க கூடாது. எந்த வார்த்தையோ உன்னிடம் சொல்ல வேண்டும். அப்படி பெண்ணே என்று அழைத்தா நான் தூக்கு போட்டு செத்துருவேன். ஆகட்டும். உடம்பு தடப்பட்டு போச்சு. தந்தோட்டம் நாய் நோய் மேல் நோயா பெண்ணா பெண்ணா நாங்கள் தான் புச்சிக்கிறோம்னா உடம்பு தடப்பட்டு போச்சு. வெள்ளச்சி குடும்பம் வெற்றிமா போச்சுமா. எங்க மகாராணி அம்மா 11 ஆண்டு காலமா உங்களை பிரிஞ்சு இருக்கிறாங்களா. அதனால அச்சம் மடம் நாணம் பைப்புல தடுக்குதான். அச்சம் மடம் நாணம் பைப்பு இல்ல. அதனால முறைப்பாடு அடிச்சு விடுமா. நீங்க யாரு, எப்படி பிறந்தீங்க, ஹாஸ்பிட்டல்ல போனீங்களா, ஹோட்டல்ல போனீங்களா, தெளிவா சொன்னா தாம்பலம். நீ யார்தான் சொல்லணும், நாங்க தான் அங்க சொல்லுவோம். டைரக்டா சொன்னா அம்மா கொட்டா ஊத்தில தண்ணி மூண்டு வச்சு அமுண்டு செத்துருவாங்களாம். அது சாக முடியாது. அதனால நீ எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட வாங்கி நம்ம போய் அந்த அம்மா கிட்ட சொல்றேன். உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்ல வேண்டியவனா ஆதி நாளையிலே இது கொடுப்பான் சேர்ப்பார்கள் வாயில் யாரா
கணவனை மதியாமல் தாய் வீடே கதியாக இருந்து கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் உன்னிடத்திலே வாழ்க்கை செய்யவோ நான் வரலையா? எதற்காக இருக்கிறேன் தெரியுமா? உதயமாகக்கூடிய எனது தந்தை புறப்பட்டு வெளியே வருவதற்கு முன்னதாக கனகலமனுக்கு நான் சொல்ல வேண்டும். அவ்விடத்திலே என் கனைபட்டு என் தம்பி காஞ்சிவன் வாழ்வானோ அவன் கனைபட்டு நான் வாழ்வது தெரியாது. ஆகையால் இது நடக்கக்கூடிய யுத்தம் நாளில் யுத்தம் பார்த்திவன் தனையை கதிரவன் கடினமாக அறிய மாட்டார் மதிமுக முடைய கண்ணே மகிழ்ச்சி நடக்கக்கூடிய இந்த 17ஆம் நாள் சண்டைக்கு நான் புறப்பட்டே ஆக வேண்டும். அதையால் எதிர்வாதத்தை பேசாமல் கொண்டு தாம்பரம் கொண்டு எங்கே இருக்கிறார்? சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? தெரியாது. உன்னை கூப்பிட்டாங்களாங்க, நான் தானே பேசிக்கிறேன். அப்படியே முந்திக்கிறேன் என்ன போனாங்க சுத்தமாக தெரியும். எப்படி பாண்டவருக்கு தாயாது என்று சொன்னால் சாம்பலம் கொடுத்த மகாராஜா எங்க போற மகாராஜா அந்த அம்மா தாவர விட்டா பாரு எடுத்து மகாராஜா அந்த அம்மா என்னன்னா நீ எங்க பிறந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தியா
திருவண்ணாமலை தீயாச்சில பிறந்தியா கை வச்சா கால் வச்சா தலை வச்சா தெளிவா சொன்னா சாப்பிடும் என்ன பிறந்தியா எப்படி பாண்டவருக்கு தாயாரு இது சொன்னா தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சாங்க வேற எங்க பிறந்தா நான் எப்படி பாண்டவருக்கு தாயார் ஆமா யாரால் சண்டைக்கு செல்கிறேன் அத சொன்னா தாம்பலம் எங்கே பிறந்தேன் இல்லை என்றால் தாம்பலம் கொடுக்க மாட்டாங்க நான் பிறந்த வரலாறு 3 ஆசாமிகளுக்கு மட்டுமே தெரியும். நான் பிறக்க காரணமாக இருந்தாரு சூரியமூர்த்தி. 1 என்னை கத்திரத்தோட பாய் குத்தி 2 இதற்கெல்லாம் நடுவதாக இருந்தாரு கோபால கண்ணன். இந்த 3 பேர்களுக்கெல்லாம் நான் பிறந்த வரலாறு தெரியும். உலகில் உள்ள அவருக்கும் சொன்னால்தான் அதையோ என் தாயாகிய ஆகிய நாளையே தூர்வாச மகாமுனிவரும் கோபத்திலே சிறந்தவர். அந்த தூர்வாச சதுர்மாத விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி சதுர்மாத விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் அதற்கு வேண்டிய இடம் தேவைப்படுகிறது. தூர்வாசரானவர் எத்தனையோ நாடுகளில் சென்று இந்த மந்திரத்தை செய்ய வேண்டும் இடம் வேண்டும் என்று இருக்கிறார். நாடு கொடுக்க மறுக்கின்றார்கள் நாட்டு மக்கள். ஏன்? தூர்வாசன கோபத்திலே சிறந்தவர் சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். கடைசி நேரத்தில் குந்தல நாட்டை தேடி குந்தி போல மகாராஜனை சந்திக்கிறார். மகாராஜா, இந்த ஓராண்டு காலம் சதுர்மாத விரதம் நான் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு தகுந்த இடம் வேண்டும் என்று கேட்கிறார். குந்தபோஜ மகாராஜன் நாட்டை கொடுக்க எத்தனிக்கிறார். அவருக்கு வேண்டிய இடங்களை தயார் செய்து கொடுக்கிறார் குந்திபோஜ மகாராஜா. தூர்வாசரானவர் நிஷ்டையில் அமரப் போகிறார். குந்திபோஜ மகாராஜன் அழைத்து, ஐயா மகாராஜா, நான் நிஷ்டையில் அமர்ந்த பிறகு எனக்கு பணிவிட வேலை செய்வதற்கு குந்திபோஜ மகாராஜா, சுவாமி, உனக்கு வேண்டிய இடம் தயார் செய்து கொடுத்து விட்டேன். ஆனால் எனக்கோ மகப்பேர் என்ற குழந்தை வளர்ப்பு மகளான குந்திதேவி 5 வயது சிறுமியாக இருக்கிறார். வேண்டாம் ஐயா என்று மறுக்கிறார் குந்திபோஜ மகாராஜ். அந்த நேரத்தில் அந்த சிறுமியான குந்தி தேவியானவர், இந்த முனிவருக்கு நான் பணிபுரிந்து வருகிறேன், வழிவிட வேலை செய்கிறேன் என்று முன் வந்தது. தூர்வாசரானவர் நிஷ்டையில் அமர்ந்து விட்டார். நிஷ்டையில் அமர்ந்து நீ கைகளை மூடி அந்த தூர்வாசரானவர் ஜலம் வேண்டும் என்று உணவை நினைத்தால் ஜலம் வந்து நிற்குமா? மஞ்சள் வேண்டும் என்று நினைத்தால் மஞ்சள் நிற்கும். புஷ்பம் வேண்டும் என்று நினைத்தால் புஷ்பம் நிற்கும். அப்படி தூர்வாசர்களுக்கு கண்களை மூடி எதிர மனதில் நினைக்கின்றாரோ அப்பொழுது கொண்டு வந்து சேர்க்கிறார் குந்திதேவி. குடிப்பறித்து பணிவிட வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஓராண்டு காலம் முடிந்தது. தூர்வாசரானவர் ஒரு யதார்த்தமும் சேர வேண்டும். அடடே, இப்பொழுது நாட்களாக குடிப்பறிந்து பணிவிட வேலை செய்தாலே குந்தி தேவி அவளுக்கு நான் ஏதேனும் பரிசு தர வேண்டும் அல்லவா என்று ஞானத்தால் தூர்வாசன் ஞானத்தால் பார்க்கும்போது
திருமணமாகி நம்முடைய கணவனால் குந்தி தேவிக்கு குழந்தை வாழ்க்கை கிடையாது. அடே திருமணமான பிறகு இல்லற வாழ்க்கையை ஈடுபட்டு குந்தி தேவிக்கு குழந்தை இல்லை என்றால் தூர்வாசனுக்கு நாம் பண்ணிவிட செய்தோமே, அந்த தவத்தால் நமக்கு ஒரு பிள்ளை விளக்கம் கூடாது என்று நம்மையும் குறிப்பாக தூர்வாசன் என்ன செய்தார்? 5 மந்திரத்தில் எடுத்தார், கொடுத்தார், சாஸ்தானம் அடைந்தார் தூர்வாசன். குந்தி தேவியானவர் இந்த 5 மந்திரத்தை வைத்துக்கொண்டு நல்லிசை நேரம் இரவு 12 மணி மேல் மாடியிலே விளையாடி கொண்டிருக்கிறார் குந்தி தேவி. பூர்ண சந்திரன் பிரகாசிக்கிறது. அடே இந்த நேரத்தில் பூர்ண சந்திரன் பிரகாசிக்கிறது. இந்த இரவு நேரத்தில் சூரியனை நாம் பார்க்க முடியுமா என்ற எண்ணத்தால் குந்தி தேவியானவள் ஒரு மந்திரத்தை எடுத்தால், தூப தீப நைவேத்தியத்தை கண்டித்தால், சூரியனை நினைத்து முதித்தார். எப்படி கண் என்கிறது குந்தி வண்ணமா கதிர் ஒன்றுக்கு வளர்ப்பார். இந்த மன்னன்தான் என் மாதா என்னையும் பேழையில் வைத்து தேக்கிட சூரியன் நினைத்து மந்திர உபதேசம் செய்து அனுப்புகிறாள் குந்தி தேவி. இந்த மந்திரமானது இரவு முழுவதும் சூரியனை தட்டி எழுப்புகிறது. அந்த மந்திரம் கண்ணுக்கு பார்க்கிறார் சூரிய பகவான். இது யாராக இருக்கும்? பார்த்தா தூர்வாசம் கொடுத்த மந்திரம். குந்தி தேவி உபதேசிக்கிறார். போகாமல் நின்றுவிட்டால் தூர்வாசனுக்கு கோபம் பிறக்கும், சாபம் தருவார் என்று கூறிய மூர்த்தியானவர் 1000 பயணங்களை அடக்கி உட்கொண்டு குந்தி தேவி அரண்மனை வந்து அடைந்தார். குந்தி தேவியானவர் சூரியனை பார்த்து வணங்குகிறார். சுவாமி, மன்னித்து விடுங்கள், தவறு செய்து விட்டேன். குந்தி, இந்த இரவு நேரத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு பிள்ளை விளக்க வேண்டும். அப்படி பிறக்கவில்லை என்றால் தூர்வாசனால் நான் இருவரும் சாபத்தை பெறுவோம் என்கிறார். 5 வயது சிறுமி ஒரு சூரியமூர்த்தி எப்படி செல்வது? கத்துகிறார், கதறுகிறார், அழுகிறார், மனவேதனைப்படுகிறார். இந்த இளப்பிராயத்தில் எனக்கு குழந்தையா என்று சூரியனானவர் தன்னுடைய மகத்துவத்தால் 5 வயது சிறுமியாக இருந்த குழந்தையை 16 வயது பருவமங்கையாக்கி விட்டார். 16 வயது பருவமங்கையாக்கி உடனே இருவரும் அதே நேரத்தில் சூரியனும் குந்தி தேவி ஆலிங்கனம் செய்கிறார்கள். மூன்றாம் நாளிற்குள்ளாக அதே இடத்தில் இந்த பாவியாகிய பிறந்தேனோ இல்லையோ மீண்டும் அந்த குந்தி தேவி 5 வயது சிறுமியாகிவிட்டார். மடியிலே குழந்தை வச்சு கத்துக்கிறார், பார்த்தா சூரியமூர்த்தியானவர். குந்தி தேவி அழ வேண்டாம், இந்த குழந்தையை உன் பெட்டியில வைத்து அருகிலே ஓடக்கூடிய அம்பலத்திலே விட்டுவிடு, குழந்தையை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்த்து விடுகிறேன் என்று சொல்லி சூரியன் யதாஸ்தானம் அடைந்தார். குந்தி தேவியானவர் இந்த குழந்தையை ஒரு தங்க பெட்டி கொண்டு வந்தார். அந்த பெட்டிக்குள்ளாக நான் உருக்கின்ற ஒரு உத்திரத்தை கிழித்து ஒரு மூலமட்டில் வைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பலத்திலே விட்டு விட்டார். சுபாஜியம் இங்க நயம்பாடி நகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய உயர் திருவாளர் சரவணன் என்று சொல்லக்கூடிய அன்பார் எங்கள் அங்காள பரமேஸ்வரி நாடக குழுவுக்காக 101 இங்கே அரங்கத்திலே
கர்ணமகாராஜனாக வேடந்தாய் நடிக்கக்கூடிய எங்கள் அக்கால பரமேஸ்வரி நாடக மன்றத்தின் ஆசிரியருமான வடிவேல் ஐயா அவர்களுக்கு 101 வாரி வழங்கியிருக்கிறார். அன்னார் செய்யும் தொழில் மென்மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவியாகிய அங்காள பரமேஸ்வரி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். சுபோஜியம். அந்த நேரத்தில் சூரியன் தெரிவித்த வார்த்தையை கேட்டு குந்திதேவியானவள் வெட்டியை ஆற்றிலே விட்டு விட்டார். ஆக்கிரமாக கங்கையானவள் இன்று கலங்களா தாளாட்டி 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 இந்த அர்ஜுனாபுரத்தின் கரையோரமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அர்ஜுனாபுரத்து வேணும் திருநாட்டிய மகாராஜா அவருக்கு நேத்திரம் தெரியாது. அவர் தூண்டுகோளானவர் சேர்ப்பாக என்று சொல்லக்கூடிய ராணை இருவரும் காலை கண்ணுக்காக வாக்குகளைக்கு வருகிறார். சேர்ப்பாகனுடைய மகாராஜா இதனால் வயந்தும் இல்லாமல் இன்றைய தினம் ஒரு தங்க பெட்டி வாக்கியமாக வருகிறது என்று தெரிவித்தான் சேர்ப்பாக. அப்பவே அந்த திருநாட்டிய மகாராஜாவுக்கு பொறுப்பு அதிகமாக அவருக்கு என்னவென்றால் வெற்றியானது பட்டிக்குள்ள ஏதாவது இருந்தால் விளக்குமா விளக்காது. ஆகையால் செப்பாக வெற்றியை கொண்டு வா, வெற்றி என்னுடையது, வெற்றி கொடுக்கக்கூடிய பொருள் உன்னுடைய செப்பாக நானும் ஆற்று இறக்கி கொண்டு வருகிறான் வெற்றி. எப்படி அப்படி வெற்றி வரும் வெற்றி கொண்டு வந்தார்கள். கரை சேர்த்தார். திறந்து பார்த்தால் அங்கலந்த தாமரை போலவும் ஆதித்யன் சொல்லக்கூடிய சூரியனை போலவும் இந்த பாவியாகி நான் இருந்தேன். மகாராஜா தெரிவித்த வண்ணம் என்னை எடுத்து சென்று ஏற்பாடு நிலத்தில் வளர்க்கிறார். வெட்டி கொண்டு போனால் அர்ஜுனாபுரத்தின் கஜானாவிலே போட்டு விட்டார். இது நாட்களாக இருக்கிறார். 4 கரங்களால் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் திருநாட்ட மகாராஜா தெற்பாக ஆதியிலே கிடைத்தது ஆச்சரியமாக அந்த குழந்தையை கொண்டு வா பார்க்கலாம். திருநாட்ட மகாராஜா உணவு இருக்கக்கூடிய நேரம் திருநாட்ட மகாராஜாவுக்கு சூரிய பகவான் கொடுத்தது ஒரு சாபம். என்ன சாபம் என்றால் ஒரு களத்தில் இருக்கக்கூடிய சாதத்தை புத்தால் மற்ற சாதமெல்லாம் குழுவாக போக வேண்டும் என்ற சாதத்தை அதன் பிரகாரம் 32 களத்திலே சாதம் கொண்டு வந்து வருவார்கள். 100 பிடி சாதம் ஒரு களத்தில் எடுப்பார், மற்றது புழுவாக மாறி 4 கரங்களால் தவழ்ந்து கொண்டார்கள். தவழ்ந்து மற்றதோ இல்லையோ புழுவாக மாறிய சாதம் அனைத்தும் சாதமாக மாறி தூதுவர்கள் மகாராஜா இல்லாமல் இந்த குழந்தை கலப்பட்டோடனே புழுவாக மாறிய சாதம் இந்த சாதமாக மாறிவிட்டதே என்ன காரணம் என்று இருக்கிறார்கள். எதிர்த்தான் திருநாட்டின மகாராஜா களத்து புழுகை நீக்கிய கண்ணா, களத்து புழுகை நீக்கிய கண்ணா எனக்கு பேர் சுட்டினார். 2 நாள் முதல் தேர்ப்பாவுடைய மனையிலும் விளையாடி தவழ்ந்து வளர்ந்து ஏன் நான் அந்த அர்ஜுனாபுரத்தில் குழந்தையாக தவழ்ந்த பிறகு மாண்பவர் 5 கௌரவர் 100 105 இந்த 105 பேருக்கும் மூத்தவன் என்ற கண்ணன் நானா எவ்வளவு
வாழ்வோடு வாழ்வார்கள். உங்களை மாலையிட்ட நாள் முதல் இந்த பாவினர் எப்படி வந்து தெரியுமா? மஞ்சள் பூசி கிளர்ந்து வைத்து பார்த்த நாள் காரணம் என்ன? வெறுத்திருந்தேன். நான் செய்த தவறை மன்னித்து 11 ஆண்டுகளாக சென்ற தாஜ் பெண்களிடத்திலே இழுகுலத்தான் ஈனஜாதியார் கேட்பாங்க. வாயில் வந்தவரெல்லாம் பேசி விட்டான். இப்ப ஆளை நேரா பார்த்து தவறை எல்லாம் அப்படி இல்லை. எந்த பெண்களும் எட்டினால் சிகை, எட்டவில்லை என்றால் பாதம். ஏமாந்திருந்தா சிகை பிடித்து அடிப்போம். கொஞ்சம் முடுக்கா இருந்தா முடிந்து விட்டதா என்ன இருக்கிறதா? மொழியதை கேட்கவில்லை குழந்தோனான போக வேண்டி உங்கள் கை தாம்பூலம் நன்றாய் வீணாய் உடைந்த பாண்டம் கூடாரம் கொண்ட பவனை போல்
மாம்பழம் பெற நான் இங்கு வரவில்லை. சண்டைக்கு போக வேண்டும். யாருக்காக போறீங்க? என்னுடைய நண்பன் பைத்தியக்காரி ஆறு பண்ணுவாரு பண்ணுகிற ஆள் யாரு? எது இரவு நேரம் விஷம் கொண்டு துரியனுக்காக பகிர்ந்து ஐவன் உயிர் சேதனம் செய்து விட்டால் உனக்கு என்ன சுவாமி பலன் உதவி செய்ய வேண்டும் என்றால் பலனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு உயிர் நண்பனுக்கு ஒரு உதவி செய்வதாக இருந்தால் பலனை எதிர்பார்க்க கூடாது. துரியோதனனை வளர்த்து ஆளாக்கிறார். அவர்கிட்ட போய் நான் பலனை எதிர்பார்த்தேன்னா அடிப்பாவே இருந்தாலும் இது என்னக்கா வேணும் கொண்டாடு. என்னுடைய நிலை என்னன்னு அறியாமல் உன் வார்த்தையை கேட்டு நிற்கவோ அல்லது உன்னுடைய பேச்சு கேட்டு உங்களோடு வரவோ நான் இங்கு வரவில்லை. தாம்பலம் வேண்டும். புது தாம்பலம். ஒரு யானை மேல் அம்பாடி கட்டி குறுகிய வாயற்படியில் சென்றால் செல்பவருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்து நீ துரியனுக்காக பாண்டவரோடு போருக்கு போற முறையில்லைங்க. இப்போ நான் பாண்டவர்கிட்ட சண்டைக்கு போனா எனக்கு சண்டைக்கு போனா அதெல்லாம் நடக்கும். ஒரு பெண்ணாக வளர்ந்தவள் கணவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு தக்கவாறு பதிலளிக்க வேண்டும். எதிர்த்து பேசக்கூடிய உங்களுடைய வார்த்தையை கேட்க நான் இங்கு வரவில்லை. எப்படிப்பட்டவள் தெரியுமா? அடி வண்ணப்பா செஞ்சு இவ்வளவு நட்டலாக உங்களுடைய வார்த்தை
வேண்டி இங்கதான் வந்திருக்கிறேன். புது சம்பளம் சுவாமி சுவாமி உண்டோ பாவத்தை அழித்தளிக்க பாபுவி கொடி காக்கு மந்தாய் தீவெட்டி ஆயிரம் தீபம் வைத்த போதிலும் தீவெட்டி வைத்த பிரகாசிக்கும் என்பதை அறிந்து நீ பிரியனுக்காக போருக்கு போற முறை இல்லைங்க வேண்டாங்க. இப்போ அப்படியே விட்டு போருக்கு நான் போகலனாலும் யாரோட சேரலாம்னு சொல்றேன். ஐவர் பக்கம் சேர்ந்து விடலாங்க. சரி, ஐவர் பக்கம் சேர எனக்கு என்ன உரிமை இருந்து கேட்டவங்க நீ? இன்னவர் இனி யாதென்று ஆற்றிலே கண்டிருத்த என்னை இன்னவர் இவச்சா எந்த நாட்டை சேர்ந்தவன் வரலாறு என்ன ஜாதி என்ன வளர்த்து ஆளாக்கி துரியோதனன் அங்க நாட்டை முடிச்சுட்டு வைத்தான். 100 பிள்ளைகள் இருந்தோம். திருநாட்ட மகாராஜா கண்ணனை ஒரு கண்ணாகவும் அந்த 100 பிள்ளைகளை ஒரு கண்ணாகவே பார்த்து வாழ்ந்து வருகிறான். இவ்வளவு நாளா அவர் இடத்துல வளர்ந்து விட்டு இன்று என்ன சொன்னப்போ இந்த வசனம் கேட்டு வார்த்தை கேட்டு பாண்டவர் பட்சத்தில் நான் சென்று விட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. எப்படி சொல்றேன்? நீ போய் பாண்டவரோட சேர்ந்துல. அதனால உன்னுடைய வார்த்தையை கேட்கவோ உம்மிடம் பேசவோ இல்லை. எனக்கு வேண்டியது சம்பளம். தீபத்தி அருகில் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய குழந்தையை நான் என்ன பண்ணுறா? என்ன பண்ணியா? நாயில வைக்கடா. அது வந்து அப்படியே சொன்னா முக்கிய வாயில வச்சு முக்கிய வாயில வச்சு கைக்கு தானே வாயில வச்சலாம். சொன்னால அவளை பத்தி நான் பெருமையா சொல்ல தேவை. ஆமா
இவளுக்கு எனக்கும் ஆமா விதி விளையாட்டா விஸ்வகேதி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறந்தான். உங்களுக்கு எப்படி சொன்னான்னு கேட்டியா? அப்படி அவள் தான் வாழாம போயிட்டாரு. தாய் வீட்டுல எல்லாம் இருக்கா. ஆமா நான் எங்க இருக்கேன்? இங்க இருக்கீங்க, அங்க பேசுற. ஆமா குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஆமா சிசுவிழா கொண்டாடுகிறார்கள். சிசுவியா பேர் சுட்டுவியா? அனைத்து நாட்டுக்கும் அவன் 85 நாட்டுக்கு. நான் யாரு? நீங்க தான் வரணும். வந்து கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? கொடுக்க கிடையாது. முன்வரணும் தான். அண்ணா உங்களுடைய ஒரே மகன். ஆமா விஸ்வகேதுக்கு சிசுவிழா கொண்டாடுகிறார்கள். ஆமா போருங்கள் கலைஞர் நாடு செல்லலாம் என்றான். மனவேதனையோடு அவனோடு சென்றேன். ஆமா அந்த குழந்தையை எதிர்த்து மடி மீது வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமா பாவி எங்கிருந்து பார்த்தாலும் ஊழ் வந்தால் என் மகனை கொடி என்று வீட்டுக்கு திரும்பினார். முந்தானை என் மீது பட்டு விட்டது. முன்னால பட்டுச்சு. அந்த முந்தானை எதோடு என் மீது பட்டதோ அதோடு தெரிந்து விட்டு அரண்மனை சென்று விட்டான். தவறுதான். முந்தானை பட்டதுக்கே தூக்கி போட்ட நீ இப்ப நான் செய்தெல்லாம் தவறு, என்னோடு வா வாழலாம். ஆசைப்படாது. அப்போ எங்க போறோம்? அதான் இப்ப எல்லாத்துக்கும் படம். என்பதெல்லாம் பெண்களின் மந்திரம் ஒன்று ஓதிய பெரியவர் வார்த்தை உண்மையாய் கேட்டிருந்தோம். தீதியான் செய்ததெல்லாம் சிந்து நினைக்க வேண்டாம். மாதகன் துரியனாசை கண்டித்து சுவாமி தந்தையை போல என்னை பெற்ற தாய் தந்தை என்னை வளர்த்திருந்தாலும் இவ்வளவு அழகாக அற்புதமாக பாலூட்டி யார் என்று அறியாத என்னை திருநாட்டில் போராடியா அவரை மறந்து உன்னோட வாழ் சொல்றியே அந்த இடத்திலே